என் பேர் அகில். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் பேர் என்னன்னா, ஹவுஸ் ராபர். யூ ஆர் அ ப்ரொஃபஷனல் ராபர் பிளானிங் டு ராப் ஹவுசஸ் அலாங் த ஸ்ட்ரீட். ஒரு ஸ்ட்ரீட்ல போயிட்டு நீங்க ராப் பண்ண போறீங்க அப்படின்றோம். ஸோ இதுல சில ரூல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 பக்கத்துல வீட்ல இருக்கிற இதை நீங்க ராப் பண்ணிட்டீங்கன்னா போலீஸுக்கு கால் போயிடும் அப்படின்றோம். ஸோ என்ன பண்ணணும், 2 பக்கத்துல இருக்கிறத அடிக்கூடாது அப்படின்றோம். ஓகேவா? Given a list of non-negative integers representing the amount of money of each house, determine the maximum amount of money you can rob without alerting the police. ஸோ போலீஸுக்கு சொல்லாம நீ எவ்வளவு காசு அடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? எந்தெந்த ஹவுஸ்ல எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும்னு கூட சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஹவுஸோட காசு எவ்வளவு இருக்குன்னா 27931. ஓகேவா? சொல்லிருக்கான். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆர்டரா போலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹவுஸ் ராப் பண்றேன்னு வச்சுக்கோங்க 2. ஓகேவா? அப்புறம் செகண்ட் ஹவுஸ் ராப் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஹவுஸ் ராப் பண்ணியிருக்க கூடாது. கரெக்டா? ஸோ செகண்ட் ஹவுஸோட வேற வழியில ஸ்டார்ட் பண்ணா செகண்ட் ஹவுஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா வேல்யூ 7. ஓகேவா? அதுக்கப்புறம் தேர்ட் ஹவுஸ் வரும். தேர்ட் ஹவுஸ்க்கு எப்படி பண்ண முடியும், இது கால்குலேட் பண்ண கூடாது. கரெக்டா? இதை மட்டும் தான் பார்க்க முடியும். வேல்யூ 9 + 2 11. கரெக்டா? என்ன பண்ணலாம், ஸோ நெக்ஸ்ட் 3. ஸோ 3 இங்க இருக்கிறது ஆட் பண்ணும். கரெக்டா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம், 3 + 7 10. சூப்பரா? ஸோ நெக்ஸ்ட் 1. ஸோ 1க்கு இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஆட் பண்ண முடியும். 12. சூப்பரா? ஸோ நம்ம ஃபைனலா வரதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதுமா? இதுக்கு பேர் தான் டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் அடுத்த கால்குலேஷன் யூஸ் பண்றோம்ல, இதுக்கு பேர் தான் டைனமிக் ப்ரோக்ராமிங். இப்போ சில பேஸ் கேஸ் பண்றோம். அவன் வீடே அனுப்பல, அவன் வீடே இல்லை அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் 0 பண்ணல. வீடே அனுப்பலன்னா நம்ம ஒன்றும் அடிக்க முடியாது, 0 தான் ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டா? நம்மளுக்கு ஒரு வீடு அமிச்சா என்ன பண்ணலாம், ஒரு வீடு அமிச்சா நம்ம இருக்கிற வீடோட காசு அடிக்க முடியும். கரெக்டா? 0. சூப்பர். ஓகே, ஒருவேளை 2 வீடு அமிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல அடிக்கலாம், இல்லை செகண்ட்ல அடிக்கலாம். கரெக்டா? இந்த 2த்தோட மேக்ஸிமம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம அந்த அரேயை எடுத்துக்கலாம். அந்த அரேயை டைனமிக் ப்ரோக்ராமிங் பண்ண போறோம்ல. ஓகே, நம்ம என்ன பண்ணிருக்கோம், அரே ஆஃப் சைஸ் என்ன டிக்ளேர் பண்ணிட்டு எல்லாத்துலயும் 0 போட்டுட்டோம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ எது பண்ணதே திருப்பி எழுதிடலாம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு லூப் ஆரம்பிச்சோம். ஓகே, இந்த லூப்ல என்ன பண்ணலாம், dp of i is equal to max of அதுக்கு பின்னாடி இருக்க வீடு, அதுக்கு என்ன பேரு, dp of i minus 2 plus இப்போ இருக்கிற வீடு என்னது, nums of i. ஓகே, எதிர் அதை அடிக்கலாம். இப்போ சில தடவை என்ன ஆகும், நம்ம 2 இருக்கும், அப்புறம் ஒரு வீட்ல வேற லெவலா இருக்கும், அதுல 1000 இருக்கும் வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்த வீட்ல 3 இருக்கும், அப்புறம் 5 இருக்கும், அப்புறம் 1 இருக்கும் வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவேன், இப்போ நம்ம இந்த ராபர் அவனுக்கு பெஸ்ட் கேஸ் எது வருமோ அதானே பாத்துக்கணும். இப்போ என்ன பண்ணுவான், அவன் 3 + 2 பார்ப்பான். இல்லைன்னா என்ன பண்ணுவான், எனக்கு இது வரைக்கும் வந்தது எதுவுமே வேணாம், நான் இது மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த வீட்ல அடிக்கவே மாட்டான். இந்த வீட்ல அடிக்காம என்ன பண்ணுவான், அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா. அதுக்குதான் இப்போ இந்த கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, dp of i minus 1. இது வரைக்கும் வந்த சம்மை விட, அதாவது இது வரைக்கும் வந்த சம், இதுக்கு முன்னாடி 1 5 அப்படி இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 + 2 + 3 என்ன 6ஆ, இது வரைக்கும் நம்ம எல்லாம் ஆட் பண்றதை விட இதுக்கு முன்னாடி இருக்கிறது சூப்பரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நான் இது மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ அதுக்குதான் இந்த கண்டிஷன். அதுதான் இங்கேயும் எழுதியிருக்கும். சூப்பர். இப்போ இந்த லூப் முடியறதுக்குள்ள நமக்கு ஆன்சர் இருக்கும். ரிட்டர்ன் மட்டும் பண்ணா போதும். நம்ம ஆன்சர் எங்க இருக்கும், இதர் இது இல்ல இதுதானே நம்ம ஆன்சரு. இப்போ ஆல்டர்னேட்டா தானே போறோம். ஸோ பை சான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 10 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10
3 பண்ணா இங்க 13 ஆகுதுல்ல? 13 ஆகுது. அதுக்கப்புறம் 2 + 9 + 1 12 ஆகுது கரெக்ட்டா? ஸோ வந்து 13 தானே பெஸ்ட்டு. ஸோ வந்து இங்க இருக்கிற 2 எலிமெண்ட்ல எது பெருசா இருக்கோ அதுதான் நம்ம ஆன்சர். கரெக்ட்டா? ரைட்டா? அவ்வளோதாங்க. ஸோ உங்களோட சேர்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.